Welcome to bilingual e-lecture series for Diploma students. Applied Mathematics, Unit 3, Application of Differentiation, Chapter 2, Tangent and Normal. Last class we have seen the definition of tangent, definition of normal, slope, point of contact, equation of the tangent, equation of the normal, and we solved few problems. Now we will start how to find the slope of the tangent to the curve y equal to x square at the point where x is equal to 1/2. இப்போ என்னென்னா ஒரு கர்வ் ஒன்று போடுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், இப்போ எக்ஸுக்கு வந்து 0, ஒய்க்கு இந்த கர்வில் வந்து எக்ஸு 0 கொடுங்க, ஒரு பாயிண்ட் மேலே ப்ளாட் பண்ணுங்களேன். இப்போ பாருங்கள், எக்ஸுக்கு 0னா ஒய்யுடைய வேல்யூ என்ன ஆகும்? 0 0 0. இதில் இங்கே வந்து 1 2 3 இந்த பாயிண்ட்லாம் இங்கே 1 2 3 4 5 வச்சுக்கோங்க எக்ஸுடைய வேல்யூ. ஒய்யுடைய வேல்யூலாம் அதேமாதிரி 1 2 3 4 5 6 7 வச்சுக்கிறோம் நம்ம. அப்போ எக்ஸுடைய வேல்யூ ஒய்யுடைய வேல்யூ 0, எக்ஸுடைய வேல்யூ 1, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1, ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு 1னா ஒய்யுடைய வேல்யூ 1. அப்புறம் எக்ஸுக்கு 2 கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? இப்போ எக்ஸுக்கு 2 கொடுத்தீங்கன்னா 2 ஸ்கொயர் 4, இப்போ 2 கொடுத்தீங்கன்னா ஒய்யுடைய வேல்யூ 4. அப்புறம் 3 கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? எக்ஸுக்கு 3 கொடுத்தீங்கன்னா 3 ஸ்கொயர் 9, 3 கொடுத்தீங்கன்னா 9, ஒய்யுடைய வேல்யூ 9. அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லா பாயிண்ட்டும் கனெக்ட் பண்ணுறேன். அப்படி கனெக்ட் பண்ணி ஒரு கர்வ் ஒன்று கிடைக்கிது. இப்போ இந்த கர்வில் இந்த ஸ்லோப் ஆஃப் த டேன்ஜென்ட், இந்த கர்வனுடைய ஸ்லோப் வேணும். இந்த கர்வனுடைய இந்த கர்வ் இப்படி வந்துச்சுங்களேன், இந்த கர்வனுடைய ஸ்லோப் வேணும். இந்த இதனுடைய ஸ்லோப் ஆஃப் வேணும். இதில் ஒரு டேன்ஜென்ட் போடுறீங்க, இந்த ஸ்லோப் ஆஃப் த டேன்ஜென்ட், இந்த கர்வுக்கு ஸ்லோப் டேன்ஜென்ட் போடுறேன். அப்போ இந்த டேன்ஜென்ட் போடக்குள்ள இதனுடைய ஸ்லோப் என்னவாக இருக்கும்? இதனுடைய ஸ்லோப் என்னவாக இருக்கும்? இந்த டேன்ஜென்ட்டுடைய ஸ்லோப்பாக இருக்கும். ஃபைண்ட் த ஸ்லோப் ஆஃப் த டேன்ஜென்ட் டு த கர்வ். இந்த கர்வுக்கு டேன்ஜென்ட் போடுறேன், அந்த டேன்ஜென்ட்டுடைய ஸ்லோப் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, நமக்கு கிவன் கர்வுடைய வேல்யூ என்னென்னு பார்த்துங்க. கிவன் கர்வ் என்னென்னா ஒய் ஈக்குவல் டு, இதை பாருங்கள், இப்போ பாருங்கள், ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயருங்கிறது ஒரு கர்வானது. இப்போ இதுக்கு வந்து என்ன வேணும்? ஸ்லோப்புக்கு ஃபார்முலா என்னன்னு சொல்லியிருக்கேன்? எம்முன்னு சொல்லியிருக்கேன். எம்முடைய வேல்யூ என்ன? டிஒய் பை டிஎக்ஸ், டிஒய் பை டிஎக்ஸ், டிஒய் பை டிஎக்ஸ். இப்போ பாருங்கள், டிஃபரன்ஷியேட்டிங் ஆன் போத் சைடு வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், டிஃபரன்ஷியேட்டிங் ஆன் போத் சைடு வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஒய்யை டெரிவேட்டிவ் பண்ணால் என்ன ஆகும்? இப்போ டிஒய் பை டிஎக்ஸ். எக்ஸ் ஸ்கொயரை டெரிவேட்டிவ் பண்ணால் என்ன ஆகும்? 2x. அப்போ இது எம்ங்கிறது டிஒய் பை டிஎக்ஸ். டிஒய் பை டிஎக்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஸ்லோப்புன்னு சொல்கிறோம். ஸ்லோப்பை தான் என்ன வந்து இப்போ டிஒய் பை டிஎக்ஸ்னு சொல்கிறோம். இந்த டெரிவேஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறது? இந்த டிஒய் பை டிஎக்ஸ்னு சொல்கிறோம், சென்டாவே ஸ்லோப்பு. இப்போ இந்த டிஃபரன்ஷியேஷனில் இந்த ஸ்லோப்பை வச்சுக்கிட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம்? ஒவ்வொரு இடத்துடைய ஸ்லோப்பையும் கண்டுபிடிக்கலாம். ஸ்லோப் அடுத்த பாயிண்ட் எக்ஸுடைய வேல்யூ 1 இருக்குள்ளே ஸ்லோப் என்ன இருக்கும்? டேன்ஜென்ட் ஸ்லோப்பு. எக்ஸுடைய வேல்யூ 2 இருக்குள்ளே ஸ்லோப் என்னவாக இருக்கும்? எக்ஸுடைய வேல்யூ 3 இருக்குள்ளே ஸ்லோப் என்னவாக இருக்கும்? அப்படி ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? இந்த ஈக்குவேஷனுடைய, அதாவது ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்கன்னா அந்த கர்வனுடைய ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் நம்ம ஸ்லோப்பை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அப்போ எம் ஈக்குவல் டிஒய் பை டிஎக்ஸு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸுடைய வேல்யூ 1/2 இருக்கக்குள்ள இதனுடைய ஸ்லோப்பு என்ன? இங்கே பாருங்கள். அப்போ எம் ஈக்குவல் டு டிஒய் பை டிஎக்ஸ். இந்த டிஒய் பை டிஎக்ஸ் 2xங்கிற இந்த ரேஷியோவில் 2x பிரகாரம் இதனுடைய ஸ்லோப் ஆகிருக்கு. இந்த கர்வ் இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன், இதனுடைய ஸ்லோப்பானது 2x பிரகாரம் போய்கிட்டே இருக்குது. இப்போ எக்ஸுடைய வேல்யூ 1/2 இருக்கிற இடத்துல, அப்போ டிஒய் பை டிஎக்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2 இருக்கிற இடத்துல நீ ஸ்லோப் பார்க்க போகிறேன். 2 × 1/2, எக்ஸுக்கு 1/2 கொடுங்க. அப்போ 2 அடித்தா ஆகும் இப்போ 1. அப்போ ஸ்லோப் எம் இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ எக்ஸுடைய வேல்யூ ஆனது 1/2 இருக்கக்குள்ள, அப்போ இந்த ஸ்லோப் என்னவாக இருக்கும்னா ஸ்லோப்பானது 1 இருக்கும். ஸ்லோப்பானது அந்த பாயிண்ட் ஆனது 1 இருக்கும். எக்ஸுடைய வேல்யூ 1/2 இருக்கும். ஸ்லோப்பானது என்ன? 1/2ங்கிற எக்ஸுடைய வேல்யூ வந்து 0, இது 1, இங்கே 1/2 இருக்கிறதுடைய அதனுடைய ஸ்லோப்பு அந்த இடத்துல வந்து சாய்வுங்கிறது 1 இருக்கும். சாய்வானது 1 இருக்கும். இதை பாருங்கள், இது வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்ட் ஏல. அது இப்போ அதுக்கு அடுத்தது பாருங்கள், ரெண்டாவது ப்ராப்ளம் பாருங்கள். ஃபைண்ட் த ஸ்லோப் ஆஃப் த டேன்ஜென்ட். ஆமாம், டேன்ஜென்ட் டு த கர்வ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x அட் த பாயிண்ட் 1,2. போன கணக்கு இந்த கணக்கும் பாருங்கள். இப்போ போன கணக்கில் ஒரு பாயிண்ட் எக்ஸுடைய பாயிண்ட் கொடுத்துட்டாங்க, இங்கே ஒய்யுடைய பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த டேன்ஜென்ட் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4xங்கிற ஒரு கர்வுங்க, ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4xங்கிற ஒரு கர்வு ஒன்று போடுங்க. இப்போ ஜென்ரலாக ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்கிற மாதிரி, இப்போ இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், இது வந்து ஆரிஜின். இதனுடைய வேல்யூலாம் இங்கே பாசிட்டிவ் வேல்யூ, இதெல்லாம் 1 2 3 1 2 3 4 அப்படின்னு போட்டுங்க.
அதேமாரி இங்கே வேல்யூலாம் அதுமாரி 1 2 3 4 அண்ட் ஸோ ஆன். இங்கெல்லாம் மைனஸ் வேல்யூ, இதெல்லாம் என்னது இப்போ இதெல்லாம் -1 -2 -3. அதேமாரி இங்கே வேல்யூலாம் -1 -2 -3 -4, அதெல்லாம் இதனுடைய வேல்யூ இப்போ. நமக்கு என்ன வேணும்னா கர்வு என்ன கொடுத்துட்டாங்க, y² = 4x வேல்யூ கொடுத்துட்டாங்க. y² = 4x கர்வு. ஆமாம், இந்த கர்வுக்கு வந்து ஸ்லோப்பு, ஃபைண்ட் தி ஸ்லோப் ஆஃப் த டேன்ஜென்ட் டு த கர்வ் y² = 4x at the point 1,2. இப்போ ஃபஸ்ட்டு இந்த கர்வை நம்ம போடுறோம். எப்படி கர்வு போடுறோம், இப்போ எக்ஸுக்கு 0 கொடுங்க. அப்போ y² வேல்யூ, ஒய்யுடைய வேல்யூ கண்டுபிடிங்க. அதேமாரியே ஒரு கர்வு ஒன்று போடுறோம். அந்த கர்வுக்கு பிறகு அதுக்கு ஒரு டேன்ஜென்ட் ஒன்று போடுறேன். அந்த கர்வில் ஒரு டேன்ஜென்ட் போடுறேன். அந்த டேன்ஜென்ட் வந்து find the slope of the tangent to the curve y² = 4x at the point 1,2. எக்ஸுடைய வேல்யூ 1, ஒய்யுடைய வேல்யூ 2 இருக்குது. உள்ளே இப்போ ஒரு கர்வு இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். இப்படி போகுது இந்த கர்வு. இப்போ வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணுறேன். எக்ஸுக்கு 0 கொடுக்குறேன். y² வேல்யூ நான் 0 ஆகிடுது. அப்போ ஒய்யுடைய வேல்யூ 0 ஆகிடுது. அதேமாரி எக்ஸுக்கு 1 கொடுக்குறேன். எக்ஸுக்கு 1 கொடுத்தோன்னா y² வேல்யூ நான் இப்போ 2, ஒய்யுடைய வேல்யூ 2 ஆகிடுது. 1 2. அதுமாரி ஒவ்வொரு வேல்யூம் கொடுக்கக்குள்ள இப்படி ஒரு கர்வானது இப்படி போகுது. இந்த கர்வுக்கு வந்து ஸ்லோப்பு கண்டுபிடிக்கணும். எப்போ இந்த கர்வு ஒரு டேன்ஜென்ட் ஒன்று போடுறேன். அந்த டேன்ஜென்ட் பாயிண்ட் 1,2, இது 1,2ங்கிற இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ ஒரு டேன்ஜென்ட் போடுறேன். இப்படி ஒரு டேன்ஜென்ட் ஒன்று போயிட்டுருக்கு. 1,2ல் ஒரு டேன்ஜென்ட் ஒன்று போடுறேன். இந்த கர்வில் ஒரு டேன்ஜென்ட் ஒன்று போகுது. இந்த கர்வுக்கு ஒரு டேன்ஜென்ட் ஒன்று போடுறேன். இந்த பாயிண்ட் வச்சு ஒரு டேன்ஜென்ட் ஒன்று போடுறேன். இது ஒரு டேன்ஜென்ட். இது 1,2, இந்த பாயிண்ட் 1,2ல் இப்படி ஸ்லோப் என்னவாக இருக்கும். இது 1,2ன்னு வச்சுங்களேன். இந்த ஸ்லோப் ஆஃப் த டேன்ஜென்ட் டு த கர்வ், இந்த y² 4xங்கிற கர்வில் ஒரு டேன்ஜென்ட் ஒன்று போட்டுறேன். டேன்ஜென்ட்டில் இப்போ என்ன பண்ணுறேன், இந்த 1,2ங்கிற ஒரு பாயிண்டில் அது இதனுடைய ஸ்லோப் என்ன இருக்கும். இதனுடைய ஸ்லோப் இந்த இடத்துல ஸ்லோப் என்ன இருக்கும், இந்த இடத்துல ஸ்லோப்பு, அதோடைய ஸ்லோப் என்ன இருக்கும். அப்படியே மாடிப்படி போகுது. அப்படியே பல மாடிப்படி ஸ்டெப்ஸ் இருக்குது. இப்போ அப்போ 3வது மாடிப்படியில் அந்த சாய்வு இப்படி இருக்கும் ஸ்டெப்ஸில். இப்போ 4வது படி 5வது படி ஒவ்வொரு இடத்துல நம்ம ஸ்லோப்பு கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இப்போ எப்படியே ஸ்லோப்பு கண்டுபிடிக்கிறது. இப்போ இது எப்படி ஸ்லோப் கண்டுபிடிக்கிறது, y² = 4x. இதை டெரிவேட்டிவ் பண்ணுங்கள். இப்போ 2y dy/dx, ஒய் டெரிவேட்டிவ் பண்ணால் இது ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ ஏன் x² டெரிவேட்டிவ் 2x, y² டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு x, டிஃபரன்ஷியேட் ஆன் போத் சைடு வித் ரெஸ்பெக்ட் டு x வச்சு டெரிவேட்டிவ் பண்ணுறேன். 2y dy/dx = 4, x டெரிவேட்டிவ் பண்ணால் 1, that is equal to 4. அப்போ dy/dx இஸ் ஈக்குவல் டு என்ன, இப்போ 4/2y. இப்போ நமக்கு என்ன வேணும்னா dy, அதாவது இதுதான் m வந்து dy/dx, எம்முடைய வேல்யூ அட் த பாயிண்ட் 1,2, அட் த பாயிண்ட் 1,2. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா எக்ஸ் உள்ள இடத்துல 1, ஒய் உள்ள இடத்துல 2ன்னு அர்த்தம். அப்போ என்னாகும் 4/2, ஒய்யுடைய வேல்யூ என்ன இப்போ 2. அப்போ என்ன ஆகுது பாருங்கள், 4/4, 4/4 வேல்யூ 1. அப்போ அதனுடைய வேல்யூ என்னவாக இருக்கும்னா ஸ்லோப்பு அந்த இடத்துல 1 இருக்கும். அந்த ஸ்லோப்பானது 1 இருக்கும். அந்த வேல்யூ ஆனது ஸ்லோப்பானது 1. நல்லா பாருங்கள், அதான் சொல்கிறாங்க. இது m = ஸ்லோப் ஆஃப் த டேன்ஜென்ட் dy/dx at the point 4/2y. அப்போ 4/2y at the point என்ன பாருங்கள் 2,2, that is 4/4 is equal to 1. அதுதான் நான் இங்கே சொல்லியிருக்கேன். இப்போ 2y/dx, dy/dx = 4/2y, dy/dx at the point 1,2, that is equal to 4 into 2y. அப்போ 4/4 equal to 1. the slope of the curve m = 1. அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளுடைய ஸ்லோப்பை கண்டுபிடிக்கும், ஒரு கர்வுடைய ஸ்லோப்பை நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஊசி இந்த ஃபார்முலா. இப்போ பாருங்கள் 2 கணக்கு பிடிக்கும். 3ஆம் கணக்கு பாருங்கள். ஃபைண்ட் த ஸ்லோப் ஆஃப் த நார்மல் டு த கர்வ் y = x² + 7x at the point 1,8. பாருங்கள் ஒரு கர்வு ஒன்று இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் y = x² அப்படின்னு ஒரு கர்வு இருக்குது. இது ஒரு கர்வு இப்படி இருக்குதுன்னு வச்சுங்களேன். சரி, இந்த கர்வில் என்ன வேணும், ஸ்லோப் ஆஃப் த நார்மல். இது ஒரு டேன்ஜென்ட் ஒன்று போடுறேன். இங்கே ஒரு டேன்ஜென்ட், இங்கே ஒரு டேன்ஜென்ட்னா ஒரு தொடுகோடு, இப்படி ஒரு தொடுகோடு ஒன்று இப்படி போடுறேன். இப்போ இப்படி போகுது. இப்போ தொடுகோடு போகுது. இந்த தொடுகோட்டிலேருந்து ஒரு பர்பெண்டிகுலர் போடுறேன். பர்பெண்டிகுலர் இப்படி போகுது. இப்போ இந்த பர்பெண்டிகுலரில் போட உள்ள 1,8, அந்த கர்வில் 1,8, எக்ஸுடைய வேல்யூ 1, ஒய்யுடைய வேல்யூ 8. அப்போ இந்த இடத்துலன்னு வச்சுங்களேன், இந்த இடத்துல 1,8ல் இதனுடைய ஸ்லோப்பு என்னவாக இருக்கும், இதோடைய ஸ்லோப். இதுவரை டேன்ஜென்ட்டுடைய ஸ்லோப் பார்த்தோம். இப்போ நார்மலுடைய ஸ்லோப்பு. இப்போ இப்போ பாருங்களேன்,
given curve. இப்போ எக்ஸாம்பிளாக ஒரு கர்வ் போட்டிருக்கேன், பாயிண்ட் சப்ஸ்டியூட் பண்ணலை. இப்போ என்ன பண்ணுறேன், எப்படி ஒரு கர்வ் இருந்ததுன்னா இது பர்பண்டிகுலர் போட்டு அதை ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டு ஸ்லோப் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்குறோம். அப்போ y ஈக்குவல் டு given curve x² + 7x. முதல்ல இதுக்கு ஸ்லோப்பு கண்டுபிடிங்க. டிஃபரன்ஷியேட் ஆன் போத் சைடு வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு. அப்போ ஒய்யை டெரிவேட்டிவ் பண்ணால் dy/dx, தட் இஸ் x² 2x, 7x டெரிவேட்டிவ் பண்ணால் 7. இதுதான் எம்மு. இப்போ நமக்கு என்ன வேணும் பார்த்துப்பேன், வாட் இஸ் த பர்பண்டிகுலர் ஸ்லோப். இப்போ இதை பாருங்க, முதல்ல எம்முடைய வேல்யூ ஸ்லோப் ஆஃப் த டேன்ஜென்ட் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ நமக்கு வேணும் இதில் என்ன வேணும், ஸ்லோப் ஆஃப் த டேன்ஜென்ட் அடுத்த பாயிண்ட் 1,8. அப்புறம் பர்பண்டிகுலர் வர வேல்யூக்கு பர்பண்டிகுலர் கண்டு ஈஸியாக போடலாம் பார்த்துப்பேன். அப்போ dy/dx ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறேன். எதனுடைய வேல்யூ பார்த்துப்பேன் அடுத்த பாயிண்ட் 1,8. அப்போ எக்ஸுடைய வேல்யூ 1, இங்கே இதுக்கு அர்த்தம் என்ன 1, ஒய்யுடைய வேல்யூ 8. அப்போ 2 × 1 + 7. அப்போ 2 × 1 2 + 7, தட் இஸ் ஈக்குவல் டு 9. 2 + 7 இஸ் ஈக்குவல் டு 9. இது டேன்ஜென்ட்டுடைய ஸ்லோப்பானது 9. இதே நார்மல் என்னப்போ, நார்மல் இஸ் ஈக்குவல் டு -1/m. -1/m. அப்போ -1/mனா -1/m. எம்முடைய வெளியே என்னது இப்போ 9. என்னப்போ 9. தேர்ஃபோர் ஏன்னா நார்மல் ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல் மாரிக்கே ஸ்லோப் ஆஃப் த நார்மல் முதல்ல இப்போ ஸ்லோப் ஆஃப் த நார்மல் ஈக்குவல் டு m இஸ் ஈக்குவல் டு -1/9. இதுக்கு என்னென்னா நம்ம ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்ச டேன்ஜென்ட்டுக்கு என்ன ஸ்லோப்பு கண்டுபிடிக்கிறோமோ அதே மாதிரி கண்டுபிடிச்சிட்டு வர்ற எம் -1/m. ஸ்லோப் ஆஃப் த நார்மல்ங்கிறது ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கேன், -1/m. அப்படியே அதனுடைய தலைகீழ், ஸ்லோப்புக்கு அப்படியே தலைகீழ் -1/m. அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு -1/9. எம் நார்மல் ஈக்குவேஷன் டேன்ஜென்ட் எம் போட்டுக்கோ -1/9. இது ஸ்லோப் ஆஃப் த நார்மல். ஸ்லோப் ஆஃப் த டேன்ஜென்ட்டுங்கன்னா 9. இதே ஸ்லோப் ஆஃப் த நார்மல்னா -1/m. அப்போ ஸ்லோப் ஆஃப் த வி ஹேவ் டு ஃபைண்ட் த ஸ்லோப் ஆஃப் த நார்மல்னா ஃபஸ்ட் யூ ஃபைண்ட் தி முதல்ல என்ன ஸ்லோப் ஆஃப் த டேன்ஜென்ட். அப்போ ஸ்லோப் ஆஃப் த டேன்ஜென்ட் கண்டுபிடிச்ச பிறகு ஸ்லோப் ஆஃப் த டேன்ஜென்ட் அந்த பர்டிகுலர் பாயிண்ட் இந்த பாயிண்ட் பார்க்கணும். ஆஃப்டர் ஃபைண்டிங் m பண்ண பிறகு சிம்பிளி யூ கேன் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் நார்மல். நார்மலுக்கு ஃபார்முலா என்ன, தட் இஸ் நார்மல் இஸ் ஈக்குவல் -1/m. அப்போ என்ன ஆகும், யூ ரைட் -1 அது சிட்டிஸ் அப்படியே எழுதிக்கிட்டு m இஸ் ஈக்குவல் டு ஆல்ரெடி ஃபவுண்ட் m, அப்புறம் -1/m. இது ஈக்குவேஷன் ஸ்லோப் ஆஃப் தி நார்மல். அதுக்கடுத்து பாருங்கள், அட் வாட் பாயிண்ட் டஸ் த கர்வ் xy = x - 5 கட்ஸ் த எக்ஸ் ஆக்சிஸ். இங்கே பாருங்கள், இப்போ ஒரு கர்வ் இருக்குது, xy = x - 5ன்னு ஒரு கர்வ் இருக்குது. இப்போ அந்த கர்வானது எந்த எக்ஸ் ஆக்சிஸில் எங்கே வெட்டிக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. எக்ஸ் ஆக்சிஸில் எங்கே வெட்டுது அப்படின்னு தான் கேட்குறாங்க. இப்போ இங்கே பாருங்கள், இப்போ ஆன் வாட் பாயிண்ட்ஸ் த கர்வ் xy = x - 5 கட்ஸ் த எக்ஸ் ஆக்சிஸ். இப்போ பாருங்கள், ஒரு கர்வானது எக்ஸ் ஆக்சிஸில் கட் பண்ணுது. ஏதாவது ஒரு கர்வ் வருது, கர்வானது எக்ஸ் ஆக்சிஸில் கட் பண்ணி போகுது. இந்த கர்வானது எக்ஸ் ஆக்சிஸில் கட் பண்ணி போகுது. ஒரு கர்வானது எக்ஸ் ஆக்சிஸில் கட் பண்ணியிருந்தா இது எக்ஸ் ஆக்சிஸ், சரி, இது ஒய் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். ஒரு கர்வானது எக்ஸ் ஆக்சிஸில் கட் பண்ணுதுன்னா இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் உள்ள வேல்யூலாம் எப்படி இருக்குங்க, இந்த இது ஆரிஜின், இது 0. இந்த இடம் பார்த்தீங்கன்னா 1, 1,0, 2,0, 3,0, 4,0, 5,0, இதெல்லாம் அது மாதிரி 0. ஒரு கர்வானது எக்ஸ் ஆக்சிஸில் கட் பண்ணினா இவ் த கர்வ் கட்ஸ் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ். எந்த கர்வாக இருந்தாலும் சரி, இவ் த கர்வ் கட்ஸ் ஆன் எக்ஸ் ஆக்சிஸில் கட் பண்ணுதுன்னா ஒய்யுடைய வேல்யூ 0வாக தான் இருக்கணும். எந்த ஒரு கர்வானது எக்ஸ் ஆக்சிஸில் கட் பண்ணுதான். அதுமாதிரி ஒரு கர்வ் ஒய் ஆக்சிஸில் கட் பண்ணுதுன்னா எக்ஸனுடைய வேல்யூ 0வாக இருக்கும். அப்படி இருந்தாலும் இப்படி எக்ஸுடைய 0 வந்தால் தான் அந்த கர்வா ஒய் ஆக்சிஸுடைய வேல்யூ 0 வந்தால் தான் அந்த கர்வ் எக்ஸ் ஆக்சிஸ் கட் பண்ணி போகும். இல்லாட்டி போல் கர்வ் இப்படி போடும்போது எக்ஸ் ஆக்சிஸ்க்கே வராது. கர்வு எக்ஸ் ஆக்சிஸ் இப்படி இருக்கலாம், அல்லது இப்படி இருக்கலாம், எப்படி இருந்தாலும் இருக்கலாம். இப்போ எந்த ஒரு கர்வ் இஃப் எனி ஒன் கர்வ் கட்ஸ் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா இஃப் த வேல்யூ ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நமக்கு ஒரு கர்வு கொடுத்துட்டாங்க, கிவன் கர்வ் என்ன கொடுத்துட்டாங்க, xy = x - 5. இந்த கர்வானது எக்ஸ் ஆக்சிஸில் கட் பண்ணுதுன்னா புட் y = 0, ஒய்யுடைய வேல்யூ 0 வச்சுங்க. அப்போ x × 0 is equal to x - 5. 0 in any number 0, that is equal to x - 5. x - 5 = 0னா x is equal to 5. அப்போ எந்த இடத்துல இந்த கர்வானது இந்த கிவன் கர்வ் xy = x - 5ங்கிற ஒரு கர்வானது, அப்போ எக்ஸுடைய வேல்யூ ஒய்யுடைய வேல்யூ 0. அப்போ எல்லாம்னா x, yனா தட் இஸ் ஈக்குவல் டு 5, 0. இந்த கர்வானது 5, 0ல்
வெட்டிக்குது. ஒரு கர்வான இந்த கர்வானது எக்ஸ் ஆக்சிஸில் 5,0ங்கிற இடத்துல கட் ஆகுது. எப்படி கட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு கர்வு எக்ஸ் ஆக்சிஸில் கட் பண்ணால் ஒய்யுடைய வேல்யூ 0, ஒய் ஆக்சிஸில் கட் பண்ணால் எக்ஸுடைய வேல்யூ 0, எக்ஸுடைய வேல்யூ 0 இருக்கும். அப்போ இந்த ஈக்குவேஷனில் ஒய் ஈக்குவல் 0ன்னு கொடுத்துட்டிங்கன்னா, அப்போ என்ன ஆகுது? இப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் 0, தேர்ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5. அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஒய்யுடைய வேல்யூ 0, அப்போ ஒய்யுடைய வேல்யூ தெரிஞ்சு போச்சு, எக்ஸுடைய வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அப்போ அந்த பாயிண்ட் என்ன பண்ணுறது? இப்போ 5,0ங்கிற பாயிண்டில் இந்த கர்வானது வெட்டிக்குது. 5,0ங்கிற வேல்யூவில் இந்த கர்வானது வெட்டிக்குது. இந்த பாரு, பார்ட் பி கொஸ்டின். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த டேன்ஜென்ட் at the point 1,2 on the curve x square plus 2y square is equal to 6. இப்போ பாருங்கள், இது வரை என்ன பண்ணோம்? ஸ்லோப்பை கண்டுபிடிச்சோம். அதுக்கடுத்தது நார்மல் கண்டுபிடிச்சோம். டேன்ஜென்ட்டுடைய ஸ்லோப்பு. அப்புறம் நார்மல் ஒரு ஸ்லோப் ஈக்குவேஷனே வரல. நம்ம ஒரு நார்மல் கொடுத்துட்டோம். நார்மலுடைய ஸ்லோப்பு அது ஸ்லோப் ஆஃப் த நார்மல் பார்த்தாச்சு. இப்போ அப்போ ஒரு கர்வு கொடுத்துட்றாங்க. அந்த கர்வு எங்கே வெட்டிக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ இது கிவன் கவரிஸ் ஒரு கர்வு கொடுத்துறாங்க. இது வாட் பாயிண்ட்ஸ் தி கிவன் கர்வ் கட் அப்படி சொல்கிறாங்க. அந்த கர்வானது எக்ஸ் ஆக்சிஸில் கட் பண்ணுறதுனா ஒய்யுடைய வேல்யூ 0, ஒய் ஆக்சிஸில் பண்ணால் எக்ஸுடைய வேல்யூ 0 வச்சுட்டு அதை கண்டுபிடிச்சோம். இப்போ இந்த பார்ட் பி கொஸ்டின், இந்த கொஸ்டினை பாருங்கள். ஈக்குவேஷன் ஆஃப் த டேன்ஜென்ட், அதாவது ஈக்குவேஷன்னா ஜென்ரலாகவே முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒவ்வொரு லைன் போட்டால் கூட அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் உண்டு. ஒரு லைன் நம்ம போடுறோம், ஒரு லைனுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. இப்போ அதே மாதிரி எந்த ஒரு கிராஃபும் நம்ம போடுறப்ப, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சர்க்கிள் ஒன்று போடுறோம். ஒரு சர்க்கிள் ஒன்று போடுறோம்னு வச்சுக்க, சர்க்கிளுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. ஒரு சர்க்கிள் ஒன்று போடுறோம். அதேமாதிரி எலிப்ஸ் போடுறோம், எலிப்ஸ் ஒரு ஈக்குவேஷன் இருக்கும். அதனால் எந்த ஒரு ஜாமெட்ரிக்கல் ஷேப்பாக இருந்தாலும் சரி, நம்ம அதுக்கு நிச்சயமாக அதுக்கு ஒரு ஈக்குவேஷனை நம்ம ஜென்ரேட் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த டேன்ஜென்ட் அட் த பாயிண்ட் 1,2 ஆன் த கர்வ். இப்போ என்னென்னா, இது வரை நம்ம என்ன பார்த்துட்டோம்? ஸ்லோப்பை கண்டுபிடிச்சோம், ஸ்லோப் ஆஃப் த டேன்ஜென்ட் பார்த்தோம், ஸ்லோப் ஆஃப் த நார்மல் பண்ணிட்டோம். அப்போ ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் த டேன்ஜென்ட், டேன்ஜென்ட்னு பார்த்தோம். ஒரு பர்டிகுலர் இடத்துல டேன்ஜென்ட் அவருடைய ஸ்லோப்பை பார்த்தோம். அப்புறம் வந்து பர்பெண்டிகுலர் போட்டு அதனுடைய ஸ்லோப்பை பார்த்தோம். நார்மலுடைய பர்டிகுலர் ஏரியாவில் ஸ்லோப்பை பார்த்தோம் நார்மலில். இப்போ இந்த பார்த்தீங்கன்னா ஒரு கர்வு ஒன்று இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு கர்வு இருக்குது. இப்போ இது ஒரு கர்வானது இப்படி இருக்குது. இது ஒரு கர்வானது இப்படி போகுதுன்னு வச்சுங்களேன். இந்த கர்வுக்கு நான் என்ன பண்ணுறேன்? ஒரு டேன்ஜென்ட் ஒன்று போடுறேன். டேன்ஜென்ட்னா ஒரு தொடுகோடு. இந்த கர்வு இந்த பாயிண்ட்டை தொட்டுக்கிட்டு ஒரு டேன்ஜென்ட் ஒன்று போடுறேன். இந்த டேன்ஜென்ட்னா என்ன? இப்போ ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட், அதாவது பாயிண்டில் ஏதாவது ஒரு இடத்துல, இந்த கர்வில் ஏதாவது ஒரு இடத்துல என்ன பண்ணுது? இப்போ ஒரு சைடில் நான் டச் ஆகுதுன்னா அதுக்கு பேர் தான் டேன்ஜென்ட் பேர். இந்த டேன்ஜென்ட்டுடைய இதோடைய ஸ்லோப்பு கண்டுபிடிக்க முடியும். இதோடைய ஸ்லோப்பு நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ என்ன கேட்குறேன்னா, இந்த ஈக்குவேஷன், இதோடைய ஈக்குவேஷன் ஆஃப் த சமன்பாடு வேணும். இந்த டேன்ஜென்ட்டுடைய சமன்பாடை கண்டுபிடிக்கணும். அப்போ ஒரு லைன்னு சொல்லிட்டிங்களா, ஒரு லைனில் என்ன இருக்கும்போது இப்போ ஜென்ரலாக பார்க்க ஒரு லைன்னா பல பாயிண்ட் இருக்குது. பல லைனில் இருக்கும்போது இப்போ தெர் ஆர் சோ மெனி பாயிண்ட்ஸ் லைஸ் ஆன் த லைன். ஒரு லைனில் பல பாயிண்ட் இருக்குது. அந்த எல்லா பாயிண்ட்டும் சேர்த்திங்கன்னா ஒரு லைன் வரும். இந்த எல்லா பாயிண்ட்டும் சேர்ந்தால் ஒரு லைன். இந்த லைனுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. இந்த ஈக்குவேஷன் இருக்குது. அந்த ஈக்குவேஷனில் உள்ள பாயிண்ட் தான் இந்த பாயிண்ட்டு. அதாவது ஒரு ஈக்குவேஷன் வச்சுக்கிட்டு பல பாயிண்ட்டை குறிக்கலாம். இந்த பல பாயிண்ட்டு சேர்ந்து ஒரு ஈக்குவேஷன் ஜென்ரேட் ஆகுது. இப்போ அதாவது பல பாயிண்ட் இருக்குது. ஒரு கிராஃப்னு நினச்சிக்கினாவே, ஒரு கிராஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கிராஃபில் தெர் ஆர் சோ மெனி பாயிண்ட்ஸ். இங்கெல்லாம் பாயிண்ட், எல்லா இடத்துலையும் பாயிண்ட் இருக்குது. இப்போ பாயிண்ட் இல்லாத இடமே கிடையாது. இப்போ அப்போ ஒரு சைட் லைன் ஒரு ஜென்ரேட் பண்ணால் அந்த சைட் லைனில் பல பாயிண்ட்ஸ் இருக்குது. இப்போ ஒரு சைட் லைனில் தெர் ஆர் சோ மெனி பாயிண்ட்ஸ் லைஸ் ஆன் த லைன். அப்போ அந்த சைட் லைனுக்கு ஒரு சமன்பாடு இருக்குது. ஒவ்வொரு சைட் லைனுக்கும் ஒரு சமன்பாடு. இப்போ ஒரு சைட் லைன் இருக்கும். அப்போ இந்த ஒரு சைட் லைனாக அது ஒரு சமன்பாடு இருக்கும். இங்கே ஒரு சைட் லைன் போட்டால் அதுக்கு ஒரு சமன்பாடு இருக்கும். இப்போ அதே மாதிரி எந்த ஒரு கர்வு போட்டிங்கன்னா அதுக்கு ஒரு சமன்பாடு இருக்கும். இந்த கர்வு இப்படி போட்டால் பெறப்போலாங்கிற அது ஒரு சமன்பாடு இருக்கும். அதேமாதிரி எந்த ஒரு கர்வுக்கும் ஒரு சமன்பாடு உண்டு. இப்போ இஃப் எனி கர்வ் எந்த கருந்தாலும், இஃப் யூ ட்ரா எனி கர்வ் இட் வில் பி an ஈக்குவேஷன், ஒரு ஈக்குவேஷன் இருக்கும். அப்போ ஒரு இஃப் யூ ட்ரா ஏ சைட் லைன் போட்டிங்க, அந்த சைட் லைனுக்கு தனியாக அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்கும். இப்போ பாருங்கள், ஈக்குவேஷன் பார்த்தா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 2x + 3y = 0. அப்போ 3x + 6y - 5 = 0. இது ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் சைட் லைன், இது ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் சைட் லைன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நான் என்னென்னா, இந்த ஒரு கர்வ் ஒன்று கொடுத்துட்டாங்க. இந்த கர்வில் ஒரு டேன்ஜென்ட் ஒன்று இருக்குது. இந்த கர்வில் ஒரு டேன்ஜென்ட்னா என்னது? இப்போ ஒரு கர்வில் ஏதாவது ஒரு பாயிண்ட்டை டச் பண்ணி ஒரு லைன் போனாவே அது டேன்ஜென்ட் பேர். தொட்டுகிட்ட போகுது கர்வில் ஏதாவது ஒரு பாயிண்டில் ஒரு லைனை போடுறேன், அது போட்டால் அது டேன்ஜென்ட் பேர். அந்த டேன்ஜென்ட்டுக்கு ஒரு சமன்பாடு இருக்குது. அந்த சமன்பாடு ஈக்குவேஷன் ஆஃப் த டேன்ஜென்ட் என்னென்னு கேட்குறாங்க இந்த கணக்கில். இப்போ அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது?
இங்கே பாருங்கள் ஈக்குவேஷன் ஆஃப் த டேன்ஜென்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்னா ஃபார்முலா வந்து நான் ஏற்கனவே நோட்டில் சொல்லியிருக்கேன் ரிசல்ட்டில். இப்போ ஒய் மைனஸ் ஒய் ஒன் இஸ் ஈக்குவல் டு எம் இன்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் அப்படின்னு ஈக்குவேஷன் ஆஃப் த டேன்ஜென்ட். இதுதான் ஃபார்முலா. திஸ் இஸ் த ஃபார்முலா டு ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி டேன்ஜென்ட். இப்போ நமக்கு என்ன கணக்கு கேட்குறாங்கன்னு பாருங்களா. ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் த டேன்ஜென்ட் அடுத்த பாயிண்ட் 1,2 அடுத்த பாயிண்ட் 1,2 ஆன் த கர்வ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2y² ஈக்குவல் டு 6. இது ஒரு கர்வுன்னு வச்சுங்க. இந்த கர்வில் 1,2ங்கிற ஒரு பாயிண்ட்டு, அதில் அந்த 1,2ங்கிற பாயிண்டில் அதான் டச் பண்ணி ஒரு லைன் போகுது, அது டேன்ஜென்ட்டு. அந்த டேன்ஜென்ட்டுடைய சமன்பாடு தான் கேட்குறாங்க. இதனுடைய சமன்பாடு என்ன? அப்போ நான் சொல்லிட்டேன் ஈச் அண்ட் எவ்வரி சைட் லைன் ஹேஸ் அன் ஈக்குவேஷன். ஒவ்வொரு சைட் லைனுக்கும் ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. அதேமாதிரி இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டேன்ஜென்ட்டுக்கும் ஒரு ஈக்குவேஷன் உண்டு. அந்த ஈக்குவேஷன் ஆஃப் த டேன்ஜென்ட் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா கிவன் கர்வ் ஒன்று கொடுத்துட்டாங்க. முதல்ல ஸ்லோப்பை கண்டுபிடிங்க. ஸ்லோப் எப்படி கண்டுபிடிங்க? இப்போ கிவன் கர்வ் என்ன? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2y² ஈக்குவல் 6. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2y² இஸ் ஈக்குவல் டு 6. இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் த ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் முதல்ல நம்ம ஸ்லோப்பை கண்டுபிடிக்கணும். ஸ்லோப்புங்கிறது என்ன? எம்முங்கிறது என்ன? dy/dx. இப்போ dy/dx கண்டுபிடிக்கிறது என்ன? ஒய் இருக்கணும். ஆனால் ஒய் இல்லை, ஒய்யை தவிர எக்ஸ் ஸ்கொயர்லாம் இருக்குது. அது எக்ஸ் ஸ்கொயர் இருந்ததுன்னா கண்டுபிடிச்சு ஆகணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபஸ்ட்டு எம் கண்டுபிடிங்க. டிஃபரன்ஷியேட் ஆன் போத் சைட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு. முதல்ல கண்டுபிடிங்க. எக்ஸ் ஸ்கொயர் டெரிவேட்டிவ் பண்ணால் என்ன ஆகும்? 2x. அப்போ 2y² டெரிவேட்டிவ் பண்ணுங்க 2 y² டெரிவேட்டிவ் பண்ணால் என்ன ஆகும்? 2y. அப்போ எக்ஸாக இருந்ததுன்னா 2xன்னு போடுவீங்க. ஒய்யாக இருக்குது வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஒய்யை டெரிவேட்டிவ் பண்ணால் என்ன ஆகும்? dy/dx. ஒய்யை டெரிவேட்டிவ் பண்ணால் டி வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஃபங்க்ஷன் இருக்குன்னு அர்த்தம். அப்போ நம்ம எக்ஸ் தான் இருக்கணும், எக்ஸ் இடத்துல ஒய் இருக்குது. அப்போ ஒய் இருக்குது என்ன ஆகும்? ஒய்யை டெரிவேட்டிவ் பண்ணால் 2y. ஒய் மறுபடியும் dy/dx. 6ங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் டைம். கான்ஸ்டன்ட் தனியாக வந்தால் 0. இப்போ கான்ஸ்டன்ட் சேர்ந்து வந்து ஏன் சார் 0 இல்லைன்னா கான்ஸ்டன்ட் வேரியபிள் வரதால் 0 வராது. இங்கேயும் என்ன வருது? இப்போ இங்கே கான்ஸ்டன்ட் சரியாக வந்து 0 ஆகிடுது. அப்போ பாருங்கள் 2x ப்ளஸ் 4y dy/dx ஈக்குவல் டு 0. அதான் சொல்கிறாங்க. இப்போ 2x ப்ளஸ் 4y dy/dx ஈக்குவல் 0. இப்போ நமக்கு என்ன ஸ்லோப்புனாவே dy/dx தான் இருக்கணும், அது சம்மந்தப்பட்டதான் இருக்கணும். அப்போ 4y dy/dx இஸ் ஈக்குவல் டு -2x. நல்லா கவனிச்சுக்கணும். இப்போ அப்போ எனக்கு என்ன வேணும்? ஸ்லோப்புங்கிறது ஸ்லோப்புங்கிறது எம்முன்னு சொல்லிட்டேன். இப்போ அப்போ எம்முடைய வெளி என்ன இருக்கும் பாருப்பேன்? எம் இஸ் ஈக்குவல் டு அதான் ஸ்லோப்பு, அதான் dy/dxன்னு சொல்கிறோம். அதுதான் dy/dxன்னு சொல்கிறேன். அப்போ 4y dy/dx ஈக்குவல் டு தான் dy/dx உடைய வெளி என்ன ஆகும்? இப்போ dy/dx தான் இருக்கணும், மற்றது எதுவுமே இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடாது. அப்போ ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போங்க. -2x. இது எதில் இருக்குது பாருங்கள்? மல்டிப்ளிகேஷன் இருக்குது. மல்டிப்ளிகேஷன் அங்கே போனால் என்ன ஆகும்? இப்போ டிவிஷன் ஆகும். இப்போ -2x/4y -2x/4y. ஒரு நாள் அடிக்க முடிஞ்சுன்னா அடிக்க இப்போ இந்த 2ஐயும் 4க்கு அடிச்சுக்கலாம். அப்போ அடித்தா என்ன ஆகும்? இப்போ 2. அப்போ -x/2y -x/2y. இப்போ இதோடைய ஸ்லோப்பானது எப்படி இருந்த ஈக்குவேஷன் ஆஃப் த டேன்ஜென்ட் அதை இப்போ பார்க்கணும். இது இந்த கர்வுனுடைய கர்வு போகிறேன். இந்த கர்வுனுடைய ஸ்லோப்பானது, இந்த கர்வுனுடைய ஸ்லோப் எப்படி இருக்குன்னா ஒவ்வொரு இடத்துலையும் இந்த ரேஷியோ பிரகாரம் இருக்குது. -x/2yங்கிற அந்த இன்கிரிமெண்டல் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. இங்கே ஸ்லோப் dy/dx தான் ஒரு இன்கிரிமெண்டல் ரேஷியோ. அந்த இன்கிரிமெண்டல் ரேஷியோ பிரகாரம் இந்த கர்வானது போயிட்டே இருக்குது. இந்த கர்வானது இந்த இன்கிரிமெண்டல் ரேஷியோ பிரகாரம் போகுது. இப்போ நான் என்ன சொல்லுவேன்? ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் என்ன 1,2ங்கிற பாயிண்டில் அப்போ ஒரு டேன்ஜென்ட் போட்டிங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் டேன்ஜென்ட் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ கர்வானது -x/2y இன்கிரிமெண்டல் ரேஷியோவில் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதனுடைய ஸ்லோப்பு கண்டுபிடிக்க போகிறேன். 1,2ல் இதனுடைய ஸ்லோப் என்னவா இருக்கும்? அப்போ பாருங்கள் எம் dy/dx. அப்போ என்ன பண்ணுறேன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா எம் dy/dx. எம் என்ன பண்ண போகிறேன்? அதுக்காக என்ன பண்ண போகிறேன்னா எம் dy/dx. இங்கே பாருங்கள் எம் dy/dx. இதுதான் நம்ம கண்டுபிடிக்கும். எம்ங்கிறது dy/dx. அடுத்த பாயிண்ட் எந்த பாயிண்ட் இருக்குது? இப்போ 1,2. அடுத்த பாயிண்ட் 1,2ல் பார்க்க போகிறேன். நம்ம என்ன ஃபார்முலா சொல்லியிருக்கேன்? -x/2y -x/2yன்னு வந்தாச்சு. -x/2y நான் இப்படி வந்து சொல்லிட்டேன். அப்போ இங்கே இதுக்கு என்ன அர்த்தம்னா புட்டு எக்ஸுடைய வேல்யூ 1 கொடுங்க, ஒய்யுடைய வேல்யூ 2 கொடுங்க. அப்போ எக்ஸ் உள்ள இடத்துல -1, ஒய் உள்ள இடத்துல 2 கொடுங்க. 2 × 2 அப்போ -1/4. எம்முடைய வேல்யூ -1/4. இப்போ இதை ஸ்லோப்பை கண்டுபிடிச்சிட்டேன். எதனுடைய ஸ்லோப்பை கண்டுபிடிக்கிறேன்? இந்த டேன்ஜென்ட்டுடைய ஸ்லோப்பு கண்டுபிடிச்சாச்சு. டேன்ஜென்ட்டுடைய ஸ்லோப்பு, இந்த கர்வுடைய டேன்ஜென்ட். அப்போ அது ஈக்குவேஷன் ஆஃப் த டேன்ஜென்ட் எனக்கு வேணும். அதுக்கு ஃபார்முலா என்ன? ஈக்குவேஷன் ஆஃப் த டேன்ஜென்ட் y - y1 இஸ் ஈக்குவல் டு m × x - x1. எந்த பாயிண்ட்டு? ஈக்குவேஷன் ஆஃப் த டேன்ஜென்ட்
equation of the tangent at the point, equation of the tangent tangent at the point 1, 2. இதுக்கு என்ன அர்த்தம் பண்ணால் x1 உடைய வேல்யூ 1, y உடைய வேல்யூ 2. அப்போ y மைனஸ் y1 2, m உடைய வேல்யூ என்ன -1/4, x மைனஸ் x1, x1 உடைய வேல்யூ 1. அப்போ 4 டைம்ஸ் ஆஃப் y minus 2 is equal to -1 into x minus 1. அப்போ 4y minus 8 is equal to -x plus 1. அப்போ இந்த x வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவாக இருக்கணும். அப்போ கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும்போது இப்போ எக்ஸு அது இல்லாமல் இப்போ எக்ஸு ப்ளஸ்ஸு என்ன எக்ஸ் ப்ளஸ் 4y, எக்ஸ் ப்ளஸ்ஸு 4y இந்த போட்டிருக்கேன், எக்ஸு ப்ளஸ்ஸு 4y, எக்ஸ் ப்ளஸ் 4y -8 -1, x plus 4y, x plus 4y minus 8 minus 1 equals 0, minus 1 is equal to 0, plus x plus 4y minus x plus 4y, x plus 4y இங்கே போட்டுருவோம், x plus 4y, x plus 4y minus 8 minus 1, minus 8 minus 1 minus 9 equals 0. அப்போ அந்த ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் எப்படி இருக்கும்னா x plus 4y, x plus 4y -9 ஈக்குவல் டு 0. அதான் பார்த்துருக்கோம். போது இப்போ டெரிவேட்டிவ் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஒய்யை டெரிவேட்டிவ் பண்ணால் என்ன ஆகுது இப்போ 2y² 2y, அப்போ 2 × 4y dy/dx, dy/dx கண்டுபிடிச்சிட்டு எம்ஐ எப்படிங்கிறது கண்டுபிடிச்சாச்சு. எம்ஐ கண்டுபிடிச்சிட்டு ஈக்குவேஷன் ஆஃப் தி டேஞ்சன்ட் பார்த்தோம். ஈக்குவேஷன் ஆஃப் தி டேஞ்சன்ட் பாயிண்ட் 1, 2ல் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி y minus y1 equal m into x minus y1 at the point 1, 2 சப்ஸ்டிட்யூட் x plus 4y minus 9 equal to 0. இது ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் தி டேஞ்சன்ட். அப்போ எந்த ஒரு இதுக்கும் டேஞ்சண்ட்டுக்கும் நம்ம ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க முடியும். எந்த ஒரு பாயிண்ட்டுக்கும் நம்ம பாயிண்ட் கொடுத்துட்டாங்கன்னா அந்த ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சண்ட்டு நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரிதானா? அடுத்த கணக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல். இப்போ நம்ம டேஞ்சன்ட் போட்டோம், அதுக்கடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மலுக்கு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ என்ன பண்ண போகிறோம், ஈக்குவேஷன் நார்மலுக்கு கண்டுபிடிச்சாலும் நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன், நார்மல்னாவே நீங்கள் டேஞ்சண்ட்டுடைய ஸ்லோப்பை கண்டுபிடிக்க முதல்ல. டேஞ்சனுடைய ஸ்லோப்பு கண்டுபிடிச்சி பர்பெண்டிகுலர் ஸ்லோப்பாக மாற்றிக்க போகிறோம், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், ஃபைண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல் டு த கர்வ் y equal to 5x² - 7x + 2 at the point 2, 8. இப்போ வந்து என்னென்னா, இப்போ ஒரு கர்வ் ஒன்று இருக்குதுன்னு வச்சுங்க. அந்த கர்வ் ஒன்று இப்படியே இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு கர்வ் ஒரு பாயிண்ட்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி போடலாம், ஒரு இதாக போய் இமேஜின் பண்ணி ஒரு கர்வ் ஒன்று போடுறேன். இந்த கர்வனுடைய இப்போ இதுக்கு ஒரு டேஞ்சன் ஒன்று போடுறேன், ஏதாவது இந்த இடத்துல ஒரு டேஞ்சன் ஒன்று போடுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல டேஞ்சன் ஒன்று போடுறேன். இந்த கர்வுக்கு வந்து இந்த இடத்துல டச் பண்ணி போடுறாப்புல, இந்த பாயிண்ட்டை டச் பண்ணிட்டு போடுறாப்புல ஒரு டேஞ்சன் போடுறேன். இந்த டேஞ்சன்லேருந்து என்ன ஒரு பர்பெண்டிகுலர் போடுறேன். இதுதான் நார்மல். இது வந்து நார்மல். இந்த நார்மலுடைய நான் என்ன பண்ண போகிறேன், இந்த நார்மலுடைய ஈக்குவேஷன் வேணும். இந்த நார்மலுடைய ஈக்குவேஷன் வேணும், அதான் பர்பெண்டிகுலருடைய ஈக்குவேஷன். இதனுடைய சமன்பாடு வேணும். இப்போ முன்னாடி இதனுடைய சமன்பாடு கண்டுபிடிச்சோம். இதனுடைய ஈக்குவேஷன் ஆஃப் தி டேஞ்சன்ட், இது வந்து ஈக்குவேஷன் ஆஃப் தி டேஞ்சன்ட், இது ஈக்குவேஷன் ஆஃப் தி நார்மல். இதனுடைய சமன்பாடு கண்டுபிடிக்கணும். இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள். நீங்கள் வந்து நார்மலுக்கு வேணும்னா ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்னா டேஞ்சன்ட்டுடைய ஸ்லோப்பை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். டேஞ்சனுடைய ஸ்லோப்பை கண்டுபிடிச்ச பிறகு அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும், நார்மலுடைய ஸ்லோப்புக்கு கண்டுபிடிக்கணும். அது வந்து ஜென்ரலாகவே எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த கணக்கு போடுறதுக்கு முன்னாடி சில இது நான் கொடுக்க போகிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு கிளாஸில் இந்த கணக்கை சால்வ் பண்ண போகிறேன். இது ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல். ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் நம்ம எப்படி போட்டோமோ அதே பிரின்சிபிள் தான் ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மலுக்கும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த கர்வு கொடுத்துருவாங்க. அந்த கர்வுடைய ஃபஸ்ட்டு யூ ட்ரா எ கர்வ். அந்த கர்வுக்கு என்ன பண்ண போகிறேன், ஒவ்வொரு கர்வுக்கும் ஒரு ஸ்லோப்பு உண்டு. இந்த கர்வுடைய ஸ்லோப்பை முதல்ல கண்டுபிடிக்க போகிறேன். இந்த கர்வு எப்படி ஸ்லோப்பு எப்படி இதில் போகுதுன்னா அதுக்கு என்ன பண்ணுவீங்க, dy/dx எடுத்து எம்முடைய வேல்யூ தான் கண்டுபிடிக்கிறோம். அப்போ அந்த கர்வுனுடைய டேஞ்சன்ட், அந்த கர்வுக்கு ஒரு டேஞ்சன்ட் போடுறோம். ஒரு பர்டிகுலர் பாயிண்டில், அந்த எந்த பாயிண்டில் அதனுடைய டேஞ்சன்ட், ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் கண்டுபிடிக்கிறது. அந்த கர்வுனுடைய டேஞ்சன்ட் முதல்ல கண்டுபிடிக்கும். பர்டிகுலர் பாயிண்ட்டுடைய அந்த இடத்துல ஸ்லோப் என்னன்னு பார்க்கலாம். அது பர்டிகுலர் இடத்துல ஒரு ஜென்ரல் கர்வுக்கு ஒரு ஸ்லோப் இருக்குது. அப்புறம் கர்வில் ஒரு டேஞ்சன்ட், ஒரு கர்வான ஒரு பாயிண்டில் டச் பண்ணி போகுதுன்னா அது டேஞ்சன்ட் சொல்கிறோம். அந்த பர்டிகுலர் பாயிண்டில் ஸ்லோப் என்னென்னு பார்க்குறது. அது கண்டுபிடிச்ச பிறகு அதுலேருந்து ஒரு பர்பெண்டிகுலர் ஒன்று போடுறேன். அந்த பர்பெண்டிகுலர் போட்டிங்கன்னா அதுக்கு பேர் நார்மல்னு பேர். அந்த நார்மலுடைய ஸ்லோப்பு எப்பொழுதுமே எப்படி இருக்கும்னா, டேஞ்சனுடைய ஸ்லோப்பு என்ன கண்டுபிடிக்கிறோமோ அது அதுலேருந்து -1/m, m = -1/m, எம்னுடைய வேல்யூ -1, அப்படியே ரெசிப்ரோக்கல்.
அப்படியே அந்த கர்வு டேஞ்சு அப்படியே என்ன பண்ணுறது, பர்பெண்டிகுலர் உள்ள -1 தலைகீழி ஆகிடுது, -1/m ஆகுது. அதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதுக்கு ஃபார்முலா ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல் உண்டு. y - y1 = -1/m x - x1 அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா வச்சுக்கிட்டு ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல் போடலாம். பதிவு நம்ம பொறுத்தளவில் இப்போ என்னென்னா இந்த நார்மல் இருக்கட்டும். நெக்ஸ்ட் கிளாஸில் ஐ வில் கண்டினியூ ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல். இப்போ இந்த கிளாஸில் சோஃபார் யூ சீன் இந்த டேஞ்சன் அண்ட் நார்மலில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வாட் இஸ் முதல்ல தெரிஞ்சுக்கணும். கார்டுனா என்ன, கருவுனா என்ன. ஒரு கரு ஒய்க்குள்ள ஃபாப்ஸுக்கு ஒரு கருவு இருக்குது. இப்போ அந்த கருவில் கார்டுனா என்ன. ஒரு சைட் லைன் போடுறீங்க, அந்த சைட் லைனானது ஒரு கருவில் ஏதாவது எனி 2 பாயிண்டில் டச் பண்ணாவே இதுக்கு பேர் கார்டுன்னு பேர், தமிழ் நான் பேர். அதுக்கு அடுத்தது ஒரு கருவுக்கு டேஞ்சன்னா என்ன. ஒரு கருவு ஒன்று போடுறோம், அந்த கருவானது ஒரு சைட் லைனில் ஏதாவது ஒரு இடத்துல டச் ஆகிட்டு போகல, ஒரு பாயிண்ட் டச் போனால் அதுக்கு பேர் டேஞ்சன்னு பேர். அதுக்கு அந்த டேஞ்சன்லேருந்து ஒரு பர்பெண்டிகுலர் போட்டிங்கன்னா அதுக்கு பேர் நார்மல்னு பேர். அது ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்லோப்புன்னு என்ன, ஒவ்வொரு கருவுக்கும் ஒரு ஸ்லோப்பு உண்டு. அது பேர் இன்க்ரிமெண்டல் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ஒரு இப்போ மாடிப்படி ஏறுறோம், ஒவ்வொரு இடத்துலையும் பாருங்கள் ஸ்டெப்ஸ், 1வது ஸ்டெப்பு, 2வது ஸ்டெப்பு, 3வது ஸ்டெப்பு வந்து நேராக 90 டிகிரியில் இருந்ததுன்னா இருக்க முடியுமா, இது ஏறதே கஷ்டமாக இருக்கும். அப்படியே ஸ்லோப்பாக இருக்கும்போது இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் அந்த ஸ்லோப்பானது மாறுபட்டுகிட்டே இருக்கும்போது இப்போ அதுமாரி இந்த கருவுடைய ஸ்லோப்பானது மாறுபட்டுகிட்டே போகும்போது இப்போ அப்போ ஒரு பர்டிகுலர் இடத்துல நம்ம ஸ்லோப்பு கண்டுபிடிக்க, கருவுடைய ஸ்லோப்பு கண்டுபிடிக்க முடியும். அதுவே பர்டிகுலர் இடத்துல நம்ம என்ன டேஞ்சன் போட்டோம்னா அதனுடைய ஸ்லோப்பு கண்டுபிடிக்க முடியும். அதுமாரி பர்டிகுலர் பிளேஸில் ஒரு பர்பெண்டிகுலர் போடுறோம் டேஞ்சன்லேருந்து அதனுடைய ஸ்லோப்பு கண்டுபிடிக்க முடியும். எல்லாமே எம்மு தான், எம்முங்கிறது தான் ஸ்லோப்புன்னு சொல்கிறோம். பாயிண்ட் பர்டிகுலர் பிளேஸுகளில் எக்ஸுடைய வெளி ஒய்யுடைய வெளி தான் அந்த பர்டிகுலர் பிளேஸுக்கு பேர். எக்ஸ் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் எந்த இடத்துல வேணும் நம்ம போகிறனால ஒரு பாயிண்ட் வேணும்னா எக்ஸுடைய வெளி ஒய்யுடைய வெளியே இருக்கும். அதுமாரி ஒவ்வொரு டேஞ்சன்ட் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் நம்ம வந்து கொடுத்துட்டாங்கன்னா அதனுடைய ஸ்லோப்பு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதோடைய ஈக்குவேஷன் வந்து y - y1 = m × x - x1. அதுலேருந்து ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல் போடுறோம். இந்த ஃபார்முலாலாம் வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் கண்டுபிடிக்கலாம், ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல் கண்டுபிடிக்கலாம். இப்போ டுமாரோ வி வில் see how to find the equation of the normal அப்படி பார்த்துட்டு இப்போ அதுலேயே நம்ம வந்து ஈக்குவேஷன் ஒரே கருவில் ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல் எப்படி கண்டுபிடிக்கிறது அதுங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் வி வில் கண்டினியூ. தேங்க்யூ.